பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேனா? பார்த்துட்டு தானே இருக்கேன். பாத்துக்கு என்ன என்ன திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? இல்ல எனக்கு புரியல. நீ அமெரிக்கால தான் இருக்கியா இல்ல பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஏதாவது இருக்குதியா? ஏன் அப்பாவி மாதிரி ஏன்னு கேட்காத இசை. உன் பாட்டுக்கு நினைச்ச நேரத்துல வர, உன் பாட்டுக்கு நினைச்ச நேரத்துல அடுத்த நாளே போற. நம்மளால நினைச்சா நீ நினைச்ச நேரத்துக்கு அங்க போக முடியும் வர முடியும், அது ஓகே தான். ஆனா ஃபேமிலியில யார் சப்போர்ட்டும் இல்லாம நீ நினைச்ச நேரத்துக்கு வர, நீ நினைச்ச நேரத்துக்கு போறேனா? அதுக்கு தான் இனியா அங்க ஹஸ்பண்ட் இருக்காருலாம். இருக்காருன்னு சொல்றேன். உன் கல்யாணத்தன்னைக்கு கொஞ்ச நேரம் அவரை நாங்க பாத்திருப்போம், அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீ இங்க கூட்டிட்டு வரதான் இல்ல. அதனால என்ன இப்போ இல்ல இசை. எனக்கு என்னமோ உன் கல்யாண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. என் வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்குவியா? சரி ஓகே, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன், கேளு. நீ சந்தோஷமா இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எதுக்காக சாம் உன்னை பத்தி பேசினாதான் நீ எமோஷனல் ஆகி சாம ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இதெல்லாம் எதுக்கு இசை? எனக்கு சத்தியமா புரியல. அது இனியா சாம் என்னை பத்தி பேசினானா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனது உண்மைதான். நானும் வேற டென்ஷன்ல இருந்தேனா? இல்லை இசை, நீ அப்படி சாம் கிட்ட நடந்துக்கிட்டது ஈஸியா நானே எடுத்துக்கல, சாம் அப்படி எடுத்துக்க மாட்டான். நீ வந்த நேரம் அப்படி. உன்கிட்ட பேசுறதுக்கு சாமுக்கு நேரம் இல்ல. இந்நேரம் அவனே அவனுக்குள்ள பல கேள்வி கேட்டிருப்பான். நீ சொல்ல இசை, நீ சாம் கிட்ட நடந்துக்கிட்டது சரியா? புரியல. நீயும் சாமும் டிராமாக்காக தானே அண்ணன் நடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன்? ஓ, சாம நீ ஹக் பண்ணாத நான் பொசிசிவ் ஆயிட்டேன்னு நினைச்சியா? இசை, நீ ரூட்டை மாத்திட்டு இருக்காத. நீ உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா தான் இருக்கானா? எதுக்காக சாம் உன்னை பத்தி எமோஷனலா பேசினத நீ எமோஷனல் ஆகணும்? உன்கிட்ட பேசுற அளவுக்கெல்லாம் எனக்கு தெம்பு இல்லை இனியா. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லாம நான் அங்கேயே ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஃப்ளைட் ட்ராவலையும் அப்படிதான் இனியா இருந்துச்சு. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தேன். சாம் வேற என்னை பத்தி இன்னமும் பாசிட்டிவா பேசினானா என் மேல அவனுக்கு வெறுப்பு வந்த மாதிரியே காட்டிக்கலாம். அதனாலதான். ஏ சாம், நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? நீ இங்க உட்காந்துருந்தா கார் யாரு ட்ரை பண்ணுவா? ஆமா சாம், நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? நீ இங்க உட்காந்தா கார் யார் ட்ரை பண்ணுவா? அங்க பாரு. டேய், யார கேட்டு நீ கார்ல ஏறன? காரை ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் பத்திரமா இருக்கிறதுக்காக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டேய், வாங்கிட்டு தான். உன்னை யார கூப்பிட்டான்னு கேட்டேன். செல்லு பாட்டியோட புருஷன் என் காதுல வந்து என்னதான் இருந்தாலும் என் பேத்தி இசை உனக்கு பிடிக்காத மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளை நீ ஒத்தையில எல்லாம் வெளியே எங்கேயும் விட்டுறாத. அவ எங்க போனாலும் அவ அமெரிக்கா போறது வரைக்கும் நீ கூடவே இருந்து அவளை பாத்துக்கோ அப்படின்னு தாத்தா கனவுல வந்து சொன்னாரு. ஆமாமா, செல்லு பாட்டிக்கு புருஷரே வந்து உன்கிட்ட சொல்லிருக்காரு. அப்ப அது சரியாதான் இருக்கும். நாங்க 3 பேரும் போறதா இருந்த இடத்துல நீ எதுக்கு? அதே பாட்டியோட புருஷன் தான் வந்து சொன்னாரு. இப்ப நான் என் பேத்தி இனியாக்கும் சாமுக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கேன். 2 பேரையும் தனியா விட்டா ஊர் தப்பா பேசும். அது மட்டும் இல்ல, பேச விட்டதுலயே நீங்க ஒழுங்கா இருக்கல. அதனால உங்களை தனியா விடுறதெல்லாம் அவ்வளவு சேஃப் கிடையாதுன்னு அதே தாத்தா வந்து பேசினாரு. தாத்தாக்காக வந்தேன். இப்ப நீ இறங்க போறியா? உனக்கு என்னமா பிரச்சனை நான் வரதுல? முதல்ல சாம் கூட நாங்க வெளிய போறோம். நீ எதுக்கு தேவையில்லாம? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நீ எதுக்கு வர நல்லாவே தெரியும்டா எனக்கு. எனக்கு சாம பிடிச்சிருக்கா. நான் சாம பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மையா பொய்யா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே வரேன். சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. யாரும் என்ன பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி தந்திருக்காங்க. தேவைன்னா சீட் பெல்ட் போட்டுக்கலாம், இல்லன்னா இறங்கி வீட்டுல இருக்கலாம். ஏண்டா உனக்கு என்னதான் பிரச்சனை? அங்கிருந்து கூப்பிடும் போது வரலன்னா? மச்சான், நீ புது மாப்பிள்ளடா. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போற. ஒன்ன டிரைவ் பண்ண வச்சு எங்க வீட்டு 2 பொண்ணுங்களையும் உன் கூட அனுப்புறது அது முறையா? மாப்பிள்ள ஒன்ன சீட்ல உட்கார வச்சு நான் டிரைவர் வேலை பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பாயிண்ட். அப்ப ஓகே மச்சான், நீயே டிரைவ் பண்ணு. சரியான வெக்கம் கிட்ட வேண்ட சாம். அப்புறம் என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? டேய் மச்சான், ஆனாலும் நீ சொன்ன பத்திய ஒரு வார்த்தை, மாப்பிள்ள என்ன சீட்ல உட்கார வச்சு நீ டிரைவர் வேலை பார்க்கணும்னு. இது கூட ஒரு மாதிரி கிளுக்கிழுப்பா தாண்டா இருக்கு. எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, அன்பு, நான் வர வீட்டுக்கு ஒரே பையன், செல்ல பையன், எனக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. இதை விட பொண்ணு எடுக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்க உனக்கு நிறைய மரியாதை தருவாங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் இப்ப கிடைக்கும் போது ஒரு மாதிரி கிளுக்கிழுப்பா தான் இருக்கு. ரொம்ப கிளுக்கிழுக்காதா? அசிங்கமா இருக்கு. ஆமல்ல, தாத்தாக்காக தானே நீ வந்த. தேங்க்ஸ் சொல்லணும்னா செல்லு பாட்டியோட தாத்தாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ தாத்தா.
கடுப்பேத்த சொன்னா இவன் அவன் கூட சேர்ந்து ஜால்ராவை போடுறான். இருடா வரேன். ஏய் இனியா, இப்ப அவன் காரை நிப்பாட்டல, நான் கார்ல இருந்து குதிச்சிருவேன். எதுக்கு நிப்பாட்டணும்? எதுக்கா வேணாலும் இருக்கலாம். நீ இப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? நீ மட்டும் நிப்பாட்டல, நான் கார்ல இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவேன். நீ குதிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா அத்தைக்கு மாமாக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குமே. ஒண்ணு பண்ணு, மாமாக்கு ஃபோன் பண்ணி அன்பு கார் டிரைவ் பண்ணான், அது எனக்கு பிடிக்கல, அதனால குதிக்க போறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ நினைச்சதை பண்ணு. அன்பு, இப்ப நீ நிப்பாட்டல, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. டேய் நிறுத்தேன்டா. ஈசாம், லாஸ்ட் தீபாவளிக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருந்தமே, அந்த பேக்கரியில தானே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தா? எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்கு தானே? ஆமா. அன்பு, நீ இப்ப காரை நிப்பாட்டல, சத்தியமா சொல்றேன் நான் குதிச்சிருவேன். ஓகே, இறங்கி நடந்து போனானா நடந்து போ. என்னதான் இனி உனக்கு இப்போ ப்ராப்ளம்? இத்தனை வருஷம் நான் கூட தான் வந்திருக்கேன், திடீர்னு என்ன உனக்கு? சாம், நீ அன்பை கட்டிக்க போறியா என்ன கட்டிக்க போறியா? இச்சி இவனையா? ஆமா. ஏய் பைத்தியம், நீ அன்பை தான் கட்டிக்க போறேன்னா ஃப்ரண்ட்ல இருந்துக்கோ, இல்ல என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நீ பின்னாடி வா. ஏய், நீ என்ன பல்ல கட்டிட்டே இருக்க, நீ எந்திரிச்சு ஃப்ரண்ட்ல போ. ஏன்? நீ ஆச்சு உன் அண்ணன் ஆச்சு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்த்தா மண்ணாங்கட்டி முடிவு. நேத்து வரைக்கும் நான் முக்கியமா இருந்திருக்கேன், அது எப்படி 14 வருஷ காதல 14 நிமிஷத்துல உதறிட்டு போவான்? ஏண்டா அன்பு, அவ எல்லாத்தையும் மறந்து சாம் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ ஆசைப்பட்ட, அதுதான் இப்ப நடக்குது. அதுக்கப்புறம் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். 14 வருஷ காதல 14 நிமிஷத்துல யாராலையும் தூக்கி போட முடியாது. அப்படி அவ தூக்கி போட்டு வெளியே இந்த மாதிரி டிராமா நடிக்கிறானா, ஒருவேளை இவங்க ஏதாவது டிராமா ஏதாவது பிளான் பண்றாங்களோ என்னமோ. சாப்பிட்ட வர இனியா மனசுல நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், ஒருவேளை சாம் இனியாக்கு ஹெல்ப் பண்றானோ? சேச்சா, என் நண்பன் முதுகுல குத்த மாட்டான் தான். எதுவா இருந்தாலும் இவங்க 2 பேர் கல்யாணம் நடந்தாலே போதும். சாம், இப்ப நீங்க வர போறியா இல்ல நான் கார்ல இருந்து குதிக்கவா? இருடி வரேன். நீ என்ன அவ கூப்பிட்டதும் போறேன், அப்புறம் லவர் கூப்பிட்டான் போய் தானே ஆகணும். அதான் சொன்னனேடா உன்கிட்ட, காதலுக்காக குல்ஃபியும் யூஸ் பண்ணிக்கலாம், குலாப் ஜாமுனையும் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்க காரை யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன வாட் நீ நினைக்கிறது இல்ல, நாங்க அன்பா பேசி அடைச்சு சொல்லுடா, அன்பா பேசி எங்க வாழ்க்கையை பத்தின முடிவெடுக்க போறோம். இல்ல என் நேரம்டா. ஆமா, அன்பா பேசி என்ன முடிவெடுக்க போறாங்க? மவனா, என்னையும் அள வைக்கணும்னு பாக்குறேன். உன்னை நான் சுத்தல விடல, என் பேர் இனியா இல்லடா. உன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பேன் நினைச்சியா? நீ எதுக்கு பல்ல கட்டிட்டே இருக்க? எந்திரிச்சு ஃப்ரண்ட்ல போ. இவனை காதலிச்சதுக்கு நான் சிஸ்டரா போயிருக்கலாம். அப்படி ஏதாவது ஆசை இருந்தனா சொல்லினியா, நான் ஃபாதர் கிட்ட பேசுறேன். சிஸ்டரா போறதுக்கு உனக்கு இன்னும் வயசு இருக்கு. இனியா, என்னை பத்தி யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லி தந்திருக்காங்க, அதான் நான் என்ன நல்லது உனக்கு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது. அப்புறமா ஒரு ரொமான்டிக் லுக்க வச்சுக்கோடா, கால் எடு. நான் ஃப்ரெண்ட்லியா பாக்குறேன், இவன் ரொமான்டிக் லுக்குங்கிறான், அறிவு கிட்டவன். உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல அன்பு. ஆனா உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன், அது வெளிவராம உன்னை தடுத்துட்டு இருக்கு பத்தியா? உன்கிட்ட கெஞ்சி கூப்பாடு போட்டெல்லாம் என்னால புரிய வைக்க முடியாது. சாம், என்ன? உங்க அப்பா ஏதாவது அன்புங்கிற உன் பேரை சாம்னு மாத்தினாரா? ஏதோ கூட்ட மாதிரி இருந்து ஏதாவது தேவையா இருக்கான்னு நினைச்சேன். என் பக்கத்துல இருக்க சாமே நான் 2 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்தான். நீ டிரைவர் சீட்ல இருக்க, முத தடவை கூப்பிட்டதை நீ திரும்பி பாக்குற. என்ன கட்டிக்க போறவனே இது வரைக்கும் என்னன்னு கேட்கல, உனக்கு என்ன? டேய் மெதுவா தான் போயேன், எதுக்கு இப்படி அடிச்சுட்டே கிடக்க? காது கேட்கலாம், டிராபிக் ஜாம், இப்படிதான் ஹார்ன் அடிச்சுட்டே போக முடியும். இருந்தா இது, இல்லைன்னா 2 பேரும் இறங்கி கிளம்புங்க. ஏ சாம், பாட்டு நீ பாடுறியா இல்ல நானே பாடவா? பாட்டு பாட போறீங்களா? ரொம்ப டிராபிக் சத்தமா இருக்கலனா, அதனால பாட்டு பாடிட்டே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் காருக்குள்ள இருந்து அன்வான்டா ஏதாவது சத்தம் கேட்டுச்சு, தூக்கி வெளியே போட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடியே அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தான், இயேசு அன்பை தேடி வந்தான். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு. உன் வாழ்வில் நம்பு. டேய் இப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா?
ஏன் மச்சான் உன்னால உட்கார முடியலையா? ஏதாவது வியாதியா இருக்க போகுதுடா. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. எதுக்குடி இப்ப அன்பை வச்சு பாட்டு பாடுறா? அட இது நல்லா இருக்கே. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவேனா? எனக்கு அவ பாடுற பாட்டு பிடிச்சிருக்கு, உனக்கு என்னடா? ஓகே தான், ஆனா அவ பாடுற பாட்டு அன்பு அன்புன்னு சொல்லுது. ஐயடா, இன்னைக்கு நியூ இயர். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்ததே அன்பு பறைசாற்றுக்கு தான் சொல்லிட்டு உலகமே சொல்லுது. நியூ இயர் அதுவுமா அன்பு ஷேர் பண்றதுக்காக அன்பு அன்புன்னு சொல்லிட்டு ஜீசஸ் சாங் பாடினா உனக்கு காதலையா? நீ என்ன பாட்ட பாடு, ஆனா அன்பு அன்புன்னு மட்டும் பாடாதா. Thank you for your information. அன்பே அன்பே என் கண்ணில் விழுந்தாய், அன்பே அன்பே என் நெஞ்சில் நுழைந்தாய். அன்பே அன்பே. அன்புக்கு இந்த பாட்டு நான் பிடிக்கல போல, நான் அழகா வேற பாட்டு பாடுறேன். அன்புள்ள மன்னா அன்புள்ள கனவா அன்புள்ள கைவனே அன்புள்ள கண்ணாளனே அன்புள்ள ஒளியே அன்புள்ள தமிழே அன்புள்ள செய்யுளே அன்புள்ள இலக்கணமே ஏய் அன்புள்ள திருக்குறளே அன்புள்ள நற்றிணையே. ஏய் ஏய், அவன் கிடக்கான் குப்பலாரி, நீ பாடினியா? சூப்பரா இருக்கு. அன்புள்ள வடவா அன்புள்ள திருடா அன்புள்ள ரசிகா அன்புள்ள கிருக்கா அன்புள்ள திமிரே அன்புள்ள தவறே அன்புள்ள உயிரே அன்புள்ள அன்பே. இப்ப நடத்த போறியா இல்ல நானே கார்ல இருந்து உன்னை வெளியே பிடிச்சி தள்ளி விடவா? என்னதாண்டா உனக்கு ப்ராப்ளம்? ஜீசஸ் சாங் பாடினாலும் பிடிக்க மாட்டேங்குது. நீ என்னவா பாடு, எதுக்கு அன்பு அன்புன்னு பாடுற? டேய், முக்காவாசி பேரு அன்பு அன்புன்னு தான் பாடி இருக்காங்க, அதனால அன்பு அன்புன்னு பாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ அன்பு அன்புன்னு ஏன் பேரை வச்சு பாடிட்டு இருக்கான். ஐயே, எனக்கு வர வேலை இல்ல. இப்ப அன்புள்ள சாமி அன்புள்ள சாமி அன்புள்ள சாமின்னு பாடினா அன்புள்ள சாமின்னு பாடிட போறேன். கரெக்ட் குல்ஃபி. டே குல்ஃபின்னு சொல்லாத, எனக்கு கடுப்பாகுது. இங்க பாரு, திருப்பியும் சொல்றேன், நீ என்னவா பாடு, அன்பை வச்சு மட்டும் பாடாத. எல்லா கவி பேராசிரியர்களையும் அன்பை வச்சு இனிமே நீங்க கவிதை எழுதக்கூடாது பாட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லு. நான் அன்பை வச்சு பாடுறத நீ பாடுறேன். டேய், உனக்கு தானே அவளை பேசி வச்சிருக்கு, அவ ஒண்ணு வச்சு ஏதாவது பாட்டு பாடட்டும். சாம், எழுதுறவங்க பூரா அன்பே அன்பே பாடி இருக்காங்க. சாமே சாமேன்னு பாடி இருந்தா நான் சாமே சாமேன்னு பாடி இருக்க போறேன். என்ன கலாய்க்கிறதுக்காக நீ ஒண்ணும் பண்ற சரி, உனக்கு பாட்டு பாட வரான்னு நினைச்சுதானே இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நான் தான் ஒத்துக்கிட்டேனேடா, எனக்கு பாட்டு பாட வராதுதான். நான் பாடுவேன், ஏன் உரிமை ஏன் இஷ்டம், நீ எதுக்கு கேக்குற? இதுங்க கூட வராமலே இருந்திருக்கலாம். இனிதானடா மெயின் பிக்சரே இருக்கு. எங்க 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 எந்திரிங்க எந்திரிங்க. ஏய் சும்மா ரெடி. எங்க எங்க எந்திரிங்க. ஷோ என்ன என்னடி? எங்க என்ன நல்லா பாத்துக்கோங்க, இனிமே உங்களால என்ன இந்த வருஷம் பார்க்க முடியாது. டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு, இவ இன்னமும் 10 வருஷத்துக்கு முன்னமே இருக்காளே. இதுல தூக்கத்தை வேற எழுப்பி கடுப்பேத்துது. பாத்துட்டே இருங்க, இல்லனா இந்த வருஷம் இனிமே உங்களால என்ன பார்க்க முடியாது. ஏய் கடுப்பேத்தாதடி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமெடி. ஏன் சொல்லுங்க பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுடி, அதுக்கு எதுக்கு என்ன இப்படி உட்கார வச்சிருக்க? அப்புறம் இப்ப பாக்கட இந்த வருஷம் பார்க்கவே முடியாது, நீங்க ஃபீல் பண்ணிர மாட்டீங்க? சரி, நான் பாத்ரூம் போறேன், நான் பாத்ரூம் போயிட்டு அடுத்த வருஷம் வரேன். இருடி வரேன். இருடி செல்லாம், இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி போலாம். ஏன்? அப்பதானே அடுத்த வருஷம் ஃபுல்லா உள்ளே இருப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் வந்தா போதும்லாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, நியூ இயர்க்கு என்ன பிளான் பண்ணிருக்கேன்? பெருசா பிளான்லாம் இல்ல. 2024 எண்ட்ல இந்த பக்கம் படுத்துறேன், 25 ஸ்டார்டிங்ல அந்த பக்கம் படுக்க போறேன். சூப்பர். ரெசல்யூஷன்? இன்னையில இருந்து உங்களை யாரும் கூப்பிட மாட்டேன். ஏங்க வாங்க போங்க என்னங்க. ஏய் நடக்கிறதா பார்த்து பேசாண்டி. அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகி வந்துடும், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. சரி அப்புறம்? கிட்ட வாங்க சொல்றேன். சொல்லு. அட்லீஸ்ட் 5 kg வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன்னா நீ ரொம்ப குண்டு பத்தியா? உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு 3 கிலோ வெயிட் போட்டிருக்கேன். சரி அப்புறம்? அப்புறம் என்ன, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். தீர்மானம் எடுக்கிறது ஓகே தான், நடக்கிற விஷயங்களையா பார்க்கலாம்ல. ஏன்? வாழ்த்துக்கள், நீ எடுத்த முயற்சியில வெற்றி பெற. தேங்க்யூடா புருஷா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பொண்டாட்டி. ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த துவக்கமாக இருக்கட்டும்.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் தடை கற்களை தகர்த்தெறியும் வெற்றி ஆண்டாக அமையட்டும். அப்புறம் எப்பவுமே பாசிட்டிவாவே யோசிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கும். ஏற்கனவே கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். யார் கூடயாவது பேசாம இருந்தீங்கன்னா போய் பேசிருங்க. எங்களுக்கு தெரியும் உப்பிச்ச பிள்ளாட்ட விஷயத்துக்கெல்லாம் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பேசாம இருக்க மாட்டீங்க. ஸோ 2024ல எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பா 2025ல நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். முக்கியமா ஒரு விஷயம், ஒரே ஒருத்தங்க கூட எப்பவுமே கனெக்ஷன்ல இருங்க. அவங்க மட்டும் உங்க கூட இருந்தா நீங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அது வேற யாரும் இல்லைங்க, காட் தான். ஸோ கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. வந்திருக்கக்கூடிய புது வருஷம் நமக்கு பாசிட்டிவ் வைபாவே கொடுத்துட்டே இருக்கான். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. டாடா பை பை.